வணக்கம். முன்னாடி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி போட்ட முந்தின வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, டேம் ப்ரூஃப் அப்படின்றத அடித்தோம் அப்படின்னு சொன்னோம். அந்த டேம் ப்ரூஃபில் அடிக்க சொல்ல என்ன கவனிக்கணும், அதை எப்படி ப்ரீ பிளான் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த கோட்டிங்கில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, 1 லிட்டருக்கு வந்து 20 to 25 சதுரடி வரும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பேஸ்மெண்ட் வந்து 400 சதுரடி தான் வருது. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோன்னா, 20 லிட்டரே போதும், 20 லிட்டர் வந்து 400 சதுரடிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு, ஏன்னா உள்ளே மட்டும்தான் அடிக்க போகிறோம் இது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டாக்டர் ஃபிக்ஸிட் வந்து ஆர்டர் பண்ணி இருந்தது, கடையில் ஒன்று தான் இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதை அடித்து கோட்டிங் அடித்த பிறகு பார்த்தா காலி ஆகிடுச்சு ஒரு ஹாலுக்கு. ஸோ அது இன்னும் இல்லாமல் அடிக்கிறதுக்கு 2-3 பேர் வந்துட்டாங்க. ஸோ பெயிண்டர். ஸோ அவங்களுக்கு வேலையும் வச்சாச்சு, அவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அண்டு அவங்களும் நிற்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், அவசரத்துக்கு என்ன பண்ணோம், அங்கே போய் தேடி பார்த்ததில் டாக்டர் ஃபிக்ஸிட் கிடைக்கல. ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி எல்லா ஏரியாலையும் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க, டேம் ப்ரூஃப்ன்றது ஏஷியன் பெயிண்ட்ஸில் வாங்கணும். நல்லா பாருங்கள், ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஆக்சுவலாக அது ரேட் பார்த்தீங்கன்னா 4850 அப்படின்ற ரேஞ்சில் வாங்கணும். அதில் பார்த்திங்கன்னா 10 years வாரண்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டேம் ப்ரூஃப் அப்படின்னு ஏஷியன் பெயிண்ட்ஸ் டேம் ப்ரூஃப் வாங்கணும். அண்ட் 10 years வாரண்ட்டின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து சனிக்கிழமை அடித்தோம். சனிக்கிழமை ஃபுல்லாக அடிச்சுட்டு 2 கோட் கொடுத்தோம். சனிக்கிழமை 2 கோட் கொடுத்துட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக காஞ்சுது. அண்டு ஞாயிற்றுக்கிழமையும் காஞ்சிட்டு ஈவினிங் மழை பெஞ்சுது. அந்த ஈவினிங் பெஞ்ச மழையில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஒரு மழையிலேயே என்ன இருக்குன்னா, அந்த டேம் ப்ரூஃப் 10 years வாரண்ட்டி அண்ட் இருக்கிறதுலே ஹை காஸ்ட் ஆனது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு எப்படி அவங்க வந்து 10 years வாரண்ட்டி கொடுத்தாங்கன்னு எனக்கும் புரியல. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஷியன் பெயிண்ட்ஸோட இதுதான். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, அடுத்த ரூம்லேயும் பாருங்கள். இத்தனைக்கும் ப்ராப்பராக 2 கோட்டிங் கொடுத்த 40 லிட்ரு வாங்கினோம். இதுக்கு மட்டுமே, இந்த ஹால்ஸ்க்கு மட்டுமே 40 லிட்ரு வாங்கினோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிளியராக, ஃபுல்லாகவே இப்படி கரைஞ்சிருக்கு. ஸோ இங்கே கரைஞ்சிருக்கு, இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே அப்படியே கரைஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி 10 years வந்து ஓதம் வரத்து தடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி பிட்டுமன் கோட்டிங் அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே டேம் ப்ரூஃப் அடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு பிராண்ட் எதுனா பிட்டுஃபிக்ஸ், டாக்டர் ஃபிக்ஸிட் வருது, பிட்டுஃபிக்ஸ் 196ன்றது தான் பெஸ்ட்டுன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த மழையில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அப்படியே தாங்குது. அது மட்டும்தான். தேங்க்யூ.